200 பவுன் இல்ல அதுக்கு மேல கூட வந்து திருட்டு போயிருக்கு அப்படின்ற வரப்போ காவல்துறையினர் வந்து மெத்தல போக்குல இருக்கிறாங்கன்னு சொல்லி பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த இடத்துல வந்து 9.5 சவரன் நகை வந்து காணாம போயிருக்கு, அது அஜித்குமார் எடுத்திருப்பாருன்றதுதான் நீங்க வந்து புகாரே. அந்த புகார் கொடுத்த நிகிதா அவர்கள் வந்து எதனால வந்து இந்த வழக்கு இவ்வளவு சீரியஸா விசாரிக்கப்பட்டது அப்படின்றது. அப்ப நிகிதாவினுடைய பின்னணி என்ன, நிகிதா யார் அப்படின்றத வச்சு யோசிக்க வேண்டியது இருக்கு. எதனால இவங்களுடைய புகார் இந்த அளவுக்கு ஒரு வெயிட்டேஜ் வாங்கி அதை வந்து இவ்வளவு மூலமா விசாரிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். இப்போ நிகிதா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி அந்த அஜித்குமார் இறந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த நிகிதா அடுத்து அவங்கள நோக்கி ஏன்னா விஷயம் சீரியஸா மாறிடுச்சு. அந்த கிரைம்ல ஈடுபட்ட காவலர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. விசாரணை சீரியஸா மாறதுனால சிபிக்கு இந்த விசாரணை போயிடுச்சு. ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அதிகமாச்சு. சிபிக்கு இந்த விசாரணை போயிடுச்சு. ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையா மாறதுனால அடுத்தது வந்து இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட நிகிதா யார் அப்படின்றத ஊடகங்கள் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள பத்தி 2 நாட்களா வரக்கூடிய செய்திகள் என்னவா இருக்குன்னா வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஒழுங்கினமா அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்கள பத்தின செய்திகளை வந்துட்டு இருக்கு.